ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன 3டி அ அ ஆப்ஜெக்ட் டிரா பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம டிரா பண்ண போறோம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆப்ஜெக்ட் தான். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்க மாரி இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இது வாங்க நம்மளோட சாஃப்ட்வேர்ல நம்ம எப்படி டிரா பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க என்னோட இதுக்கு முன்னாடி இந்த 3டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலருந்து அந்த பேசிக் செட்டப், யூனிட் லிமிட்ஸ்லாம் 2டி, 3டி எல்லாத்துலயுமே ஒண்ணு தான். ஸோ செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ தான் இங்க கீழ இதோட பேஸ். இந்த பேஸ் தான் இந்த டாப் வியூ தான் நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் த டாப் வியூல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாப் வியூ வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கான லென்த் மொத்தமா அதாவது ஃப்ரம் இந்த இந்த எட்ஜ்ல இருந்து இந்த வியூவிங் பாயிண்டிங் நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது, இங்க இருந்து இதோட இந்த எட்ஜ் வரைக்கும் டோட்டல் லென்த் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 99. அத நம்ம என்ன பண்ணணும், இந்த வியூல இருந்து நம்ம எடுக்கணும். அப்படி இல்லனாலும் நீங்க இங்க இருந்து பார்க்குறீங்கன்னா கூட, நமக்கு இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் தான் 9. தென் இதுக்கான திக்னெஸ் 9 சாரி 90. தென் இதுக்கான திக்னெஸ் 9. ஸோ டோட்டலா ஆட் பண்ணீங்கனாலும் நமக்கு 99 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல லைன் கமாண்ட செலக்ட் பண்ணிட்டு, ஆட்டோ ஆட்டோ மோட் ஆன்ல வச்சுட்டு 99க்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைன என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. ஸோ 99க்கு ஒரு லைன டிரா பண்ணிட்டதுக்கு அப்புறம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் டிரா பண்ணுங்க. ஸோ இங்க ஃப்ரம் த பாட்டம் இந்த எட்ஜ்ல இருந்து இதுவரைக்கும் எவ்வளோனா 48. ஸோ அத என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன செலக்ட் பண்ணி, ஆட்டோ ஆன் பண்ணி 48க்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைன டிரா பண்ணிட்டு, தென் இந்த லைன அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி, சென்டர் பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்ணி என்ன பண்ணுங்க, இங்க வச்சுட்டு இந்த லைன என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒன் சைடு வரைஞ்சிட்டு, அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தென் மிரர் பண்ணிக்கலாம். தென் இதுக்கான அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான அடுத்த சைடுல எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36ல பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அத என்ன பண்ணுங்க, இந்த சைடு என்ன பண்ணுங்க, இங்க இருந்து 18 வரைங்க. தென் இதுக்கான திக்னஸ் வேல்யூ எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 9. அதே சேர்த்து டிரா பண்ணிடுங்க. ஸோ இந்த திக்னஸ் 9. அத எந்த ஃபேஸ்ல குடுத்துருக்காங்கன்னா, இதோ இது 9. ஸோ இது 9ன்றபோது நமக்கு இதுவும் இதுக்கான இந்த திக்னஸும் என்னன்னா 9 தான். ஸோ அத நம்ம டிரா பண்ணியாச்சு. தென் இங்க இதுக்கான லென்த் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 36 குடுத்துருக்காங்க. எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எம். ஸோ இங்க இருந்து 36 வந்துக்கு அதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் ரீஜியன வரையறதுக்கு இந்த 2 சர்க்குலர் ரீஜியனுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 68. தென் ஃப்ரம் திஸ் எட்ஜ்ல இருந்து இதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா 63. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லைன செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருந்து ஆட்டோ மோட் ஆன்ல வச்சு 63க்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைன டிரா பண்ணிட்டு, தென் அட் த டாப் இந்த டாப்ல இது லைன் எவ்வளவு வரணும்னு பார்த்தீங்கன்னா 68. ஸோ 68ல பாதி எவ்வளோனா நமக்கு 34 வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 34 எம்எத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைன் டிரா பண்ணிடுங்க. ஸோ 34. தென் அதே மாரி இப்போ இங்க வரைஞ்ச அந்த டூப்ளிகேட் ரெப்ளிகா லைன என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சர்க்குலர் போர்ஷன வரையறதுக்கான வேலை தான் இருக்கு. சோ இப்போ அத நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிரா பண்ணிடலாம். சோ அதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 16 அண்ட் ரேடியஸ் 18. சோ இதுதான் நமக்கு குடுத்திருக்கிறது. சோ இப்போ இத டிரா பண்ணிடலாம். சோ செலக்ட் த சர்க்கிள். சர்க்கிள் இது சென்டர் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுங்க, 18 வரைங்க. தென் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ரேடியஸ் 18 அண்ட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 16. சோ அத ரேடியஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 8. சோ இத டிரா பண்ணிட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில்லட் 4 இன்டூ 9. அதே மாரி இந்த சர்க்கிள் 5னா 1, 2 அதாவது இந்த பேஸ்ல பாருங்க 1, 2, 3, 4, 5 இது எல்லாத்துக்குமே இது சேம் வேல்யூ தான். சோ அதையும் நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கணும். அதே மாரி இந்த 4 ஃபில்லட் வர ரீஜியனுக்கான ஃபில்லட் அதுக்கான ரேடியஸும் பார்த்தீங்கன்னா 9. சோ அப்போ கோ டூ த ஃபில்லட் இல்ல எஃப்5 கண்டிப்பா டைப் பண்ணீங்கனாலும் வரும். சோ ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 9 குடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு மல்டிபிள். சோ நம்ம 2 டைம்ஸ் பண்ண போறோம். சோ இந்த லைனையும் தென் இந்த சர்க்கிள் அகைன் இந்த சர்க்கிள் தென் இந்த லைன் இது வரைக்கும் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி மேலேயே இருக்கு இல்ல TR என்று குடுத்தீங்கனாலும் வரும். சோ இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணுங்க. இதெல்லாம் அன்வான்டட் ரீஜன்ஸ் என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க, மொத்தமா செலக்ட் பண்ணி நம்ம மிரர் பண்ண போறோம். சோ எம்ஐ என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். சோ இந்த ஆப்ஜெக்ட் நான் மொத்தமா செலக்ட் பண்ணி என்டர் பண்ற ஸ்பெசிஃபை பாயிண்ட். சோ இங்க இருந்து இது வரைக்கும் குடுத்துட்டு சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வேண்டுமா வேணாமான்னு கேக்குது. நோ. இதெல்லாமே என்னோட பேசிக் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது டபுள் லைனா இருக்கும். இது செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. சோ இப்ப நம்ம எத வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஸ் ரீஜன் தான் வரைஞ்சிருக்கோம். இந்த திக்னஸ்லாம் நம்ம வரையல. ஏன்னா அது நம்ம இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வரையும்போது அதுக்கான திக்னஸ் அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். அது உங்களுக்கு டிரா பண்ணையில உங்களுக்கே புரியும்.
தென் இப்ப இதுக்கான ஹைட், அதாவது இதுக்கான எக்ஸ்ட்ரூஷன் எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 9 mm. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 9 mmத்துக்கு வந்து இது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, நம்ம இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு என்னோட சாஃப்ட்வேர்ல வந்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இது வந்து இப்போ இது ஒரு செக்மென்ட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இந்த இந்த டயகிராம் இந்த டாப் வியூல வரைஞ்ச இந்த 2D நான் மொத்தமா செலக்ட் பண்ணி ஜே குடுத்தேன்னா ஜாயின். மொத்தமா ஜாயின் ஆயிடும். ஸோ இப்ப செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா தான் வந்து செலக்ட் ஆகும். தென் இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஹோம் ஐகான வந்து நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். இந்த கிரிட் லைன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபார் அவர் பெட்டர் விசிபிலிட்டி. நான் பிரஸ் புல் கமாண்ட செலக்ட் பண்ணிட்டு, இத நான் இதுக்கு நடுவுல வச்ச உடனே வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமா செலக்ட் ஆகுது. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, நான் மேல டிராக் பண்ணி 9 குடுத்து என்டர் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 9 வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து எதனா ஒரு வியூல வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேஸ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். தென் டிஃபரெண்ட் வியூஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இந்த காலம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வரைய போறோம். அது அது வந்து சிம்பிள் தான். சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ரண்ட் வியூல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2 காலம்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண வரைய போறோம். தென் அதுக்கான அடுத்த பேக் வியூல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இத வந்து வரைய போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கான லென்த் எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலம்க்கான லென்த் ஃப்ரம் த பேஸ்ல இருந்து 30 குடுத்துருக்காங்க. இந்த 2 ரேடியஸ் வேல்யூவும் நமக்கு வந்து தெரியும். சோ பேஸ்ல இருந்து 30 குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கவனிக்கணும். என்னன்னா பேஸ்ல இருந்து 30 ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம வந்து பேஸ் வந்து ஒரு 9 mmத்துக்கு வந்து நம்ம இப்பதான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். சோ அப்ப 30ல 9 போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 21க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த லைன் அந்த காலத்துக்கான ஹைட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு மேல 21 தான் வரும். அதையும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த யூசிஎஸ் ஐகான் இந்த WCSல வந்து இங்க ஃப்ரண்ட், இல்ல நீங்க இது எப்படி இல்ல நீங்க ஷிஃப்ட் புடிச்சு இப்படி டிராக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க எதனா ஒரு லைன இது வந்து என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன். நீங்க எதனா ஒரு லைன கிளிக் பண்ணிட்டு டிரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, அதோட டாப் வியூல தான் நம்ம வரைஞ்சலாம். டாப் வியூல தான் இருக்கும். நம்மளால இந்த வியூல ஸ்ட்ரெய்ட்டா வச்சு வரைய முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கோஆர்டினேட்ஸ்ல இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு கீழ வியூ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க டாப் ஒன் மாறிட்டு இருக்கும். அத நீங்க வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப டாப் ஒன் மாறுன உடனே இப்ப நீங்க எதனா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா, நமக்கு டாப் வியூல வந்து அந்த லைன் வந்து நமக்கு வரும். இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஒரு சின்ன கான்செப்ட். இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஃப்ரண்ட் வியூல வந்து நம்ம என்ன இருக்கும். இப்போ இத வந்து என்னன்னா, இப்ப இத வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இது எப்படி டிரா பண்ணணும்னா, ஒரு லைன செலக்ட் பண்ணுங்க. லைனுக்கான லென்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து 21. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 9 mmத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். தென் இதுக்கான இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து 38. சோ 38 இல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சோ சாரி 36. ஏன்னா வந்து இதுக்கான ரேடியஸ் வந்து எவ்வளவுனா வந்து 18. சோ 36 வந்து வரும். என்டர் பண்ணுங்க. தென் 21. தென் இத வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சர்க்கிள செலக்ட் பண்ணி இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு 18 வரும். சோ 18 வந்தா இதுக்கான சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 18. சோ 5 இடத்துல வந்து இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 18, தென் சர்க்கிள் ஆஃப் டயா 16 வந்து ரிப்பீட் ஆகணும். சோ அத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. தென் இத வந்து நான் ரேடியஸா கன்வெர்ட் பண்ணி 18 வரைஞ்சுக்கிறேன். அதே மாரி ஐ இன்ஃபார்ம்ட் இன் த ஃபர்ஸ்ட் வீடியோ, நீங்க இந்த இடத்துல வந்து இந்த மாரி வியூ சேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ட்ரிம் எடுத்துட்டு வந்து நீங்க எந்த இடத்துல இது பண்ணாலுமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரிம் ஆகாது. சோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன இருக்குன்னா, மாடிஃபைல போயிட்டு இது 2மே வந்து பிரேக் தான். சோ இதுவும் பிரேக் அட் த பாயிண்ட். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரேக்க செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள தான் நம்ம ட்ரிம் பண்ண போறோம். சோ அத செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட குடுத்துட்டு, இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா ட்ரிம் ஆயிடும். சோ இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து, இந்த ஃப்ரண்ட் வியூல இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். அதே மாரி இதுவும் வந்து தனித்தனியா இருக்கும்ன்றதுனால, இந்த ஆப்ஜெக்ட் நான் மொத்தமா செலக்ட் பண்ணி ஜே குடுத்து என்டர் பண்ணா எனக்கு ஜாயின் ஆயிடும். சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமா ஹோலா இருக்கும். சோ இப்ப நான் அகைன் வந்து என்ன பண்றேன், என்னோட ஹோம் ஐகான கிளிக் பண்ணி பார்த்தேன்னா வந்து, இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து அதிகத்துல இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. இப்ப இதோட ஃப்ரண்ட் வியூல இருக்கா? இப்ப இத என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிரஸ் புல். சோ பிரஸ் புல் இதோட சென்டர்ல செலக்ட் பண்ணிட்டு 9 mmத்துக்கு வந்து என்ன பண்ணுங்க, இதையும் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. சோ அண்ட் தென் வந்து என்ன பண்றீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரீஜியன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் லைக் ஃபிட்டிங் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு, காப்பி செலக்ட். சோ காப்பி செலக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட் நல்லா பாருங்க. இந்த பாயிண்ட்ட நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம். சோ இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டயகிராம் கிட்ட வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இத பிளேஸ் பண்ணிட்டு, அடுத்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன், நல்லா ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், கரெக்ட்டா வந்து பிக்ஸ் பண்றேன். சோ பிக்ஸ் பண்ணிட்டு நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதுக்கான லென்த் ஃப்ரம் த டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, டைமென்ஷன் கீழ இருந்து 30. சோ இது வந்து ஆல்ரெடி ஒரு 9
பிளஸ் 21 வந்து உங்களுக்கு 30 வந்துரும். அதே மாரி இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃப்ரம் த இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இத பிக்ஸ் பண்ணிட்டோம். தென் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, இப்ப டைரக்ட்டா வந்து என்ன பண்ணிடுங்க, மூவ் பண்ணிடுங்க. ஃப்ரம் த பேஸ் பாயிண்ட். பேஸ் பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்றது கரெக்ட்டா பண்ணுங்க. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர். இதுவரைக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணுங்க, டிரா பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா, நமக்கு இந்த இது வரைக்கும் வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து வந்திருக்கும். அதாவது ஃப்ரம் திஸ் ஒன் சைடு வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இந்த பேக் சைடுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அனதர் இதே மாரி சேம் இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல வந்து நம்ம வரைய போறோம். சோ, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து, இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் இத வந்து கரெக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணி வரைய போறேன். சோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த ரீஜியன வந்து செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் லைன வச்சு, இப்போ நான் இதுக்கான லென்த் வந்து எவ்வளவுனா வந்து சேம் 21. தென் இதுக்கான இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 36. தென் கீழ வந்து பாத்தீங்கன்னா வந்து அகைன் 21. தென் வந்து இத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்படி வரைஞ்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், குளோஸ் பண்ணிட்டு, தென் இது வந்து முன்னாடி ரிப்பீட் பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான். சோ, அதனால நான் இத என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபாஸ்ட்டா ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சோ, சேம் தான். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. அதே மாரி இத டிலீட் பண்றதுக்கு மாடிஃபைல பிரேக், செலக்ட் த ஆப்ஜெக்ட், செலக்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர், தென் செலக்ட் திஸ் லைன் அண்ட் டெலீட். சோ, இப்ப அகைன் வந்து ஹோம் ஐகான்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து, இது வந்து நமக்கு சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா வந்து, இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2டி வயர் ஃப்ரேம்க்கு மாத்திட்டு, இத வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. ஃப்ரம் எனி பாயிண்ட் டூ நியர் டூ திஸ் ஆப்ஜெக்ட். இத வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டு, தென் இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. சோ, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, பிரஸ் புல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இத வந்து இந்த மாரி டோட்டலா வந்து செலக்ட் பண்ணிட்டு, 9 எம்எம்க்கு வந்து என்ன பண்ணுங்க, இத எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளவுதான். நமக்கு வேலை முடிஞ்சது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட டோட்டலா செலக்ட் பண்ணிட்டு, மூவ் பண்ணுங்க. ஃப்ரம் த பேஸ் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி வரைஞ்சிட்டு, தென் இத வந்து என்ன பண்ணுங்க, டிலீட் பண்ணிடுங்க. சோ, இது நமக்கு தேவையில்ல. இத வந்து டிலீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க வந்து எனி வியூ. சோ, நான் வந்து என்னன்னா ஷேடட் வித் கிரே. இப்ப நான் இத வச்சு பார்க்கறேன்னா வந்து ஒரு பேஜ்க்கு இப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா வந்து, இப்ப எனக்கு மொத்தமா வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சோ, இந்த குடுத்திருக்க இந்த கிவன் டைமென்ஷனுக்கு படியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து வரைஞ்சிருக்கேன். அதே மாரி அட் த சேம் டைம் அட் த கம்ப்ளீஷன்ல வந்து நீங்க கம்ப்ளீஷன்ல வந்து இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து இது தனியா செலக்ட் ஆகுது. இது தனியா செலக்ட் ஆகுது. சோ, டூ அவாய்ட் தட் வி ஹேவ் த கமாண்ட் கால்ட் யூனியன். யூனியன செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். இந்த மாரி செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வந்து, நம்ம கீழ வரைஞ்ச இந்த பேஸ் தான். சோ, இதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி டிலீட் பண்றதுனாலும் பண்ணிடலாம். சோ, இதெல்லாம் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ, உங்களுக்கு வந்து டயகிராம் வந்து நமக்கு முடிக்கிறது தான் வந்து பெஸ்ட். சோ, இப்ப இந்த டயகிராம் வந்து நம்ம குடுத்துருக்க கிவன் டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ, இது போல நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.